வெஜிடபிள் பிரியாணி குக்கர்ல நல்ல டேஸ்டா கொலையாம உதிரி உதிரியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை மிக்சிங் பவுல்ல சேர்த்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சோயாவையும் சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். குக்கர்ல ஆயில், நெய், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிட்டு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, ஊற வச்ச பட்டாணி சேர்த்துட்டு மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை, புதினா தலை அரை கை அளவுக்கு சேர்த்து ஊற வச்சிருக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்து தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி நல்லா ஒட்டாம உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு